ஓகே. இந்த லெசன்ல இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து அரேவ பத்தி பார்க்கலாம். ஸோ அரேவோட சில பேசிக் ஃபங்ஷன்ஸ் அத எப்படி டிக்ளேர் பண்ணலாம், அரேல வந்து எப்படி வேல்யூஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு வேல்யூ வச்சு இன்னொரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்றது, எப்படி அரேல இருக்க எலமெண்ட்ஸ வந்து ஆக்சஸ் பண்றது. ஸோ அந்த மாரி பேசிக்கா சில விஷயங்கள பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு எம்ப்டி அரே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. இதான் ஒரு எம்ப்டி அரே, ஸ்கொயர் பிராக்கெட்டு, எம்ப்டி அரே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதோட லென்த் வந்து 0. எம்ப்டி அரே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த அரேயில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேல்யூஸை வச்சு ஒரு அரே நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்னொரு அரே வச்சுக்கிறேன். அதில் வந்து நான் வேல்யூஸ் வைக்க போகிறேன். லைக் நான் ஒரு இண்டீஜரே வச்சுக்கிறேன், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த அரே ஒன்று நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இதோட லென்த் வந்து எனக்கு 3. ஸோ இது வந்து அரேங்கிறது வந்து ஒரு எம்டி அரே, ஜஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் நான் கொடுத்துட்டேன். அரே ஒன்றில் வந்து 3 வேல்யூ வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஐ மீன் இதோட லென்த் வந்து 3. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இந்த அரே ஒன்றில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது ஒன்று மட்டும் நான் தனியாக எடுக்கணும். ஒன்று எனக்கு பிரிண்ட் பண்ணணும், இல்லை ஒன்றை வச்சு நான் சில கால்குலேஷன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே அரே வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, அகைன் அந்த அரேவோட நேம், லைக் இந்த அரே வந்து எதில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளோட நேம், அது கூட இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே அதோட இண்டெக்ஸை கொடுக்கணும். இப்போ எனக்கு 1 வேணும்னு வச்சுக்கோங்க. 1 இருக்கிற இண்டெக்ஸ் வந்து 0. எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் வந்து 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்னால் 1 வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதே எனக்கு இப்போ 3 வேணும்னு வச்சுக்கோங்க. இது 0, இது 1, இது 2. ஸோ நான் வந்து 2வது இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு ஆன்சர் வந்து 3ன்னு கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அரேல இருக்க எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளாக. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று இருக்குது. லைக் எப்படின்னா, இப்போ எனக்கு இந்த 1வது பொசிஷனில் இருக்க, அதாவது இந்த ஐ மீன் இந்த 1ங்கிற வேல்யூவை நான் 4ன்னு மாற்றணும். 0th இண்டெக்ஸில் இருக்கிற இந்த 1ங்கிற வேல்யூவை நான் 4ன்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணலான்னா, இப்போ எப்படி அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுவோம், இந்த 1ங்கிறது எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், 0ன்னு கொடுத்தா எனக்கு 1 வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 0th இண்டெக்ஸில் ஐ மீன் இந்த பர்டிகுலர் அரேயில் இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நான் 4 அப்படின்னு மாற்றணும்னா, நான் ஈக்குவல் டு 4ன்னு அசைன் பண்ணிட்டாலே போதும். இப்போ நான் அந்த அரே ஒன்றை நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? எனக்கு 4 2 3, ஆக்சுவலாக முன்னாடி 1 2 3 இருந்துச்சு. இப்போ அந்த 1க்கு பதிலாக நான் 4 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். 4 2 3. ஸோ அரேயில் இருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் வந்து அதோட இண்டெக்ஸை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவல் டு அதோட வேல்யூ, மீன்ஸ் நம்ம எந்த வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துட்டோம்னா அதுவே எல்லாம் பார்த்துக்கும். அதுதான். ஸோ இதான் வந்து ஒரு இண்டெக்ஸை வச்சு ஒரு அரேயில் இருக்க வேல்யூவை நம்ம மாற்றலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் வச்சு மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த அரேயோட லென்த்து, இப்போ நம்ம ஃபைனலாக வச்சுருக்கிற அரே பார்த்தீங்கன்னா அரே 1, ரைட்டா? இதோட லென்த் இப்போ 3. இப்போ 4 2 3 இருக்கா? இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அரே இருக்குது, அதோட லென்த்து 3. இப்போ எக்ஸ்ட்ரா நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும், அதோட லென்த்தை நான் 4 ஆக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலான்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அரே கொடுத்துட்டு இப்போதைக்கு 0 1 2, நான் இப்போ இண்டெக்ஸை சொல்கிறேன். 0th இண்டெக்ஸ், 1வது இண்டெக்ஸ், 2வது இண்டெக்ஸ், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் 3வது இண்டெக்ஸில் வந்து நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, தேர்டு. நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக தேர்டு நான் கொடுத்த உடனே இங்கே எனக்கு கீழே அன்டிஃபைன்ட் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த அரே ஒன்றில் 0 1 2 2 வரைக்கும் தான் வேல்யூஸ் இருக்குது. 3வது இண்டெக்ஸில் வேல்யூ இல்லை, அதனால தான் அன்டிஃபைன் கொடுக்குது. இப்போ நான் புதுசாக தான் நான் அசைன் பண்ண போகிறேன், ஆக்சுவலாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இப்போ 3வதில் வந்து நான் இப்போ 1ன்னு ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அரே 1 நான் பிரிண்ட் பண்ணேன்னா அதோட லென்த் இப்போ எனக்கு 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக முன்ன 3ன்னு இருந்துச்சு, இப்போ 4 இருக்குது. அதோட 3வது இண்டெக்ஸில் நான் 1ன்னு ஒரு வேல்யூ ஆட் பண்ணேன். அப்படின்னா 0 1 2 3, 3வது இண்டெக்ஸில் எனக்கு 1 வேல்யூ ஆட் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து அரேயில் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிட்டே போகலாம். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. லைக் எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து அரேயோட லென்த்து தெரியாது. இப்போ நமக்கு தெரியும் எப்படின்னா 1 2 3, மொத்தம் 3 இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 2 இருக்கும். 3வது இண்டெக்ஸில் வந்து நான் ஒரு எலமெண்ட்டை புதுசாக ஆட் பண்ணணும்னு தெரியும். இதுக்கப்புறம் நான் 4வது இண்டெக்ஸில் ஒரு புது எலமெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே வந்து எனக்கு ஒரு அரேயோட லென்த்து தெரியலை, எப்படி நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட ஒரு மெத்தட் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். என்னன்னா, புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில்
ஜஸ்ட் இப்போ வந்து 1 2 3 4 ஆட் பண்ணிட்டோமா, இப்போ நான் 5 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்க அரேல தான் அரே ஆல்ரெடி அதோட லென்த்து 4. இப்போ நான் வந்து வேல்யூ வந்து 5ன்னு கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக இன்டெக்ஸ் கிடையாது, வேல்யூ வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன். 5 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அரே 1 நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா பார்த்தீங்களா, 4 3 4 2 3 1 5. இப்போ அதோட லென்த்து 5. முன்ன 4ன்னு இருந்துச்சு, இப்போ 5ன்னு மாறிடுச்சு. ஸோ புஷ் மெத்தடை யூஸ் பண்ணியும் ஒரு அரேயில் என்னால் எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியும். பட் புஷ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோன்னா எப்பயுமே அரேயில் இருக்கிற கடைசியில் தான் போய் அது ஆட் ஆகும். இப்போ அரேயோட லென்த்து 4னா அதோட இண்டெக்ஸ் வந்து 3ன்னு இருக்குமா, அப்போ 4th இண்டெக்ஸில் தான் அது போய் ஆட் ஆகும். ஸோ கடைசியாக தான் அது போய் ஆட் ஆகும். இது இல்லை எனக்கு வந்து இந்த புஷ் மெத்தடு இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். எப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னன்னு தெரியணும், அதோட +1 ஆட் பண்ணி தான். இப்போ வந்து இதில் 0 1 2ன்னு இருக்கா, இதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் 2. ஆனால் வந்து இப்போ நம்ம 3ல தான் ஆட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். 2 + 1 3ன்னு போட்டு நம்ம மேனுவலாக பண்ணிட்டோம். இப்போ அரே லென்த்து தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலான்னா அரேவோட இது கொடுத்துட்டு இப்போ அரேவோட லென்த்து எப்படி எடுக்கலாம்னா, நான் மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி காட்டணும் பார்த்தீங்களா, இந்த அரேக்குள்ளார லென்த்துன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அரே டாட் லென்த்துன்னு கொடுத்தா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவலாக 5 அரேயோட ஒரிஜினல் லென்த் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த அரே ஒன்னோட லென்த் என்னவோ அது, ஓகேவா, அது ஈக்குவல் டு 6ன்னு நான் கொடுத்தேன்னா நான் அடுத்த வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அரே ஒன்று நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், 4 2 3 1 5. முன்னாடி 5 வரைக்கும் இருந்துச்சு, இப்போ 6ன்னு ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரேலேருந்து நான் ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னன்னா, இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம புஷ்ன்னு பார்த்தோமா, அதே மாதிரி டெலீட் பண்ணுறதுக்கு பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ அரே ஒன்றில் வந்து என்கிட்ட மொத்தம் 6 எலமெண்ட் இருக்குது, 6 வேல்யூ இருக்குது. இதிலேருந்து நான் இப்போ ஒரு எலமெண்ட்டை நான் பாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பாப்னு ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அரே ஒன்று இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா இதோட லென்த் வந்து எனக்கு 5 வரும். கடைசியாக என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து அது அரேலேருந்து தூக்கிடும். கடைசியாக 6 இருந்துச்சா, நான் பாப் பண்ணும்போது எனக்கு 6 தூக்கிடுச்சு. ஸோ இப்போ என்னோட அரேயில் வந்து இப்போ லென்த் 5 தான், இவ்வளோ தான் வேல்யூஸே இருக்குது. இந்த மாதிரி அதே இப்போ எப்படி புஷ் வந்து அரேயில் கடைசியாக போயிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது, அதே மாதிரி பாப் வந்து பை டிஃபால்ட்டாக கடைசியாக என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் பாப் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். ரிமூவ் பண்ணும் அரேலேருந்து. ஸோ லாஸ்ட்டாக நம்மளோட அரேயில் இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4 2 3 1 5. அதோட லென்த் வந்து 5. ஸோ அரேயோட லென்த் வந்து 5. ஓகேவா. இப்போ புஷ் பாப் மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு அரேயில் வந்து எப்படி வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி அதோட இண்டெக்ஸை வச்சு அதோட பொசிஷனை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு அரேயில் இருக்க வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதில் இருக்கிற வேல்யூவை மாற்றுறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ அரேயில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு இப்போ பாப் மெத்தட் யூஸ் பண்ணால் எப்பயுமே அரேயில் கடைசியாக இருக்க வேல்யூ மட்டும் தான் பார்க்கணும். புஷ் பண்ணிங்கன்னா அரேயோட லென்த்தில் கடைசியாக தான் போய் எப்பயுமே நீங்கள் லேட்டஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுற வேல்யூ போயிட்டு உட்காரும். இப்போ எனக்கு அரேயோட ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து நான் தர வேல்யூ போய் எனக்கு உட்காரணும். அதோட ஜீரோத் இண்டெக்ஸில் வந்து நான் தர வேல்யூ வந்து எனக்கு உட்காரணும். அதே மாதிரி நான் ஒரு எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அரேயோட ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்க எலமெண்ட்டை தான் டெலீட் பண்ணணும். அப்படின்னா இப்போ எப்படி லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்து புஷ் பாப் மெத்தட் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்து ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது அரேயில். ஸோ இப்போ எப்படின்னா அரே ஒன்று, இப்போ அரே ஒன்றில் நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனில் 4 இருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த 4 நான் டெலீட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா ஷிஃப்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் தந்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து அரே ஒன்று நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்கள் 4 2 3 1 5 இருந்துச்சு, இப்போ எனக்கு 4 போயிடுச்சு, 2 3 1 5 தான் இருக்குது. ஸோ நான் ஷிஃப்ட்டு கொடுத்தேன்னா அரேவோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க வேல்யூ டெலீட். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா அரே ஒன் டாட், இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பார்த்தோமோ அதே மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு வந்து அன்ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் போயிட்டு அகைன் அந்த 4 ஆட் பண்ணி விட்டுறேன். ஆட் பண்ணேன்னா இப்போ எனக்கு வந்து அரேவோட லென்த்து பார்த்தா 5 மாறிடுச்சு. முன்ன 4 நான் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அரேவோட லென்த்து 4 இருந்துச்சு, 4 டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அந்த 4 வந்து அன்ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ அன்ஷிஃப்ட் பண்ணும்போது அரேவோட ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு நான் தர வேல்யூ வந்து எனக்கு உட்காரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 4, இதோட லென்த் எனக்கு 5 வந்துச்சா. ஸோ வந்து புஷ் பாப் ஷிஃப்ட் அன்ஷிஃப்ட். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக 4 மெத்தட் நம்ம
வந்து இந்த இந்த ஒரு கான்செப்டில் பார்த்துருக்கோம். ஓகே.